ஹை வியூவர்ஸ், இப்போ வந்து போக்கோ C31 நம்ம வந்து டிஸ்பிளே ரிமூவ் பண்ணுறது எப்படின்னு பார்த்தோம். இப்போ நியூ டிஸ்பிளே எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு காட்டுறோம். சரிங்களா? பஜாரில் போயிட்டு நியூ காம்போ வாங்கிட்டு வந்தாச்சு. டிஸ்பிளே காம்போ க்ரோன் நல்லாயிருக்கும். இது வாங்க இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணலான்னு காட்டுறேன். முதல்ல இந்த இடத்தெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. பழைய பேஸ்டிங்லாம் இதில் இருக்கும். அதெல்லாம் இந்த மாதிரி ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா 4 கார்னர்லேயும் நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. அந்த டஸ்ட் எல்லாம் வந்துடும். அப்போ தான் உங்களால் புது பேஸ்ட் ஒட்டும் போது திட்டாக வராது. நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. பழைய பேஸ்ட்டெல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ப்ரெஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ணிவிடுங்க. சரிங்களா? அப்போ தான் உங்களுக்கு புது பேஸ்ட் ஓட்டும் போது நல்லா திட்டு இல்லாமல் இருக்கும். ஃப்ரண்ட்டு கேமராவும் நல்லா க்ளீன் பண்ணுறேங்க. ஃப்ரண்ட்டு கேமராவும் டஸ்ட் அடிஞ்சிருக்கும். அது மாதிரி ஸ்ப்ரே அடித்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த ஏர் ப்ளோவர் பாருங்க, இதை வச்சு நல்லா இது பண்ணுறேன். ஓகே, இது க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ காம்போ எடுத்துங்க. புது டிஸ்பிளே எடுத்துகிட்டு இந்த ஸ்டிக்கர்லாம் இருக்குல்ல அதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. இந்த ஸ்ட்ரிப்லேயும் ஒரு ஸ்டிக்கர் இருக்குது பாருங்கள், அதையும் ரிமூவ் பண்ணுறேங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த இதை வந்து இப்படி ஒட்டி விட்ருங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஷேக் ஆகாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நானும் யூடியூப் பார்த்து தான் கற்றுக்கிட்டது. நான் கற்றுக்கிட்ட வேலையை 4 பேர்கிட்ட சொல்லி கொடுத்தா நல்லது தானே நம்மளுக்கும். சரிங்களா? அதனால் ஃபுல்லாக வீடியோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் என்னென்ன பண்ணுறேன்ட்டு. இப்போது டிஸ்பிளேயில் பேஸ்ட் பண்ணிடுங்க. சார் ஒரு 1200 தான் கொடுங்க சார். இப்போ தான் வந்தேன் சார். இல்லையா? 400 இருக்குது அக்கௌண்ட்டில் அனுப்பிச்சி விடுவா. பாய், நான் ஒரு 1200 உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் எனக்கு ஜிபே பண்ணிக்கிறீங்களா? சார் 400 சார் இருக்குது பாய். நான் உங்களுக்கு 1200 இப்போ அனுப்புகிறேன். நைட்டு தான் பண்ண முடியும் சார். ஆனால் இல்லை பாய், ஃபோன் இல்லையா? இப்போ கையில் காசு இல்லை சார். வெயிட் பண்ணுறது அனுப்பிச்சி விட்ருங்க. ஏன்னா இது காஞ்சிச்சுன்னா ஒட்டாது சார். இது
ஏன்னா இங்கே வீடியோ வர லைவாக ஓடிட்டுருக்கு. டிஸ்பிளே அப்படி பேஸ்ட் பண்ணி ஒட்டிடணும். அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரிப்லாம் வந்து இது சார்ஜிங் ஸ்ட்ரிப்பு, இது டிஸ்பிளே ஸ்ட்ரிப்பு, ரெண்டுத்தையும் கரெக்டாக மாட்டிடுங்க. லாக் பண்ணுறேங்க. சார்ஜிங் ஸ்ட்ரிப்பும் டிஸ்பிளே ஸ்ட்ரிப்பும் நீங்கள் மாட்டும் போது இந்த பேட்டரி லைனை ரிமூவ் பண்ணிடணும், இல்லைன்னா ஷார்ட் ஆகிடும், டிஸ்பிளே வந்து இதாகிடும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தான் நீங்கள் பேட்டரி லைனை மாட்டணும். நீங்கள் பேட்டரி லைனை ஃபஸ்ட்டே மாட்டிட்டு டிஸ்பிளே லைனை மாட்டினீங்கன்னா டிஸ்பிளே ஷார்ட் ஆகிடும். சரிங்களா? அவ்வளோதான். இந்த ப்ளோர் அடிச்சிங்க, டஸ்ட் எல்லாம் க்ளீன் ஆகிடும். சீல் எடுத்து லாக் பண்ணிவிட்டு எல்லா ஸ்க்ரூ போட்டுருங்க. எல்லா ஸ்க்ரூவும் நல்லா போட்டு டைட்டாக டைட் பண்ணுங்கள். ரொம்ப டைட் பண்ணிங்கன்னா டிஸ்பிளேல டாட் விழுந்துடும். நீங்கள் வச்சு ரொம்ப ஸ்க்ரூவை வச்சு ரொம்ப டைட் பண்ணக்கூடாது, நார்மலாக தான் டைட் பண்ணணும். நீங்கள் ரொம்ப டைட் பண்ணிங்கன்னா டிஸ்பிளேல டாட் விழுந்துடும். கஸ்டமர் வந்து ரிங்கர் செட்டு மாற்ற சொன்னாங்க. இதுதான் ரிங்கர் செட்டு, ஒரிஜினல் போக்கோ C3 MI. இதுதான் ரிங்கர் செட்டு. இந்த பாட்டு கேட்குறது, யூடியூப்பில் படம் பார்க்குறது, சவுண்டு கேட்குறது எல்லாமே இதுதான். ரிங் சவுண்டு எல்லாமே இதுதான் வரும். அதில் வந்து பழசில் வந்து கஸ்டமர் வந்து அவ்வளோ சவுண்டு வரல சொன்னாங்க. அதனால் நம்ம அதை தூக்கி போட்டு புதுசு எடுத்து மாட்டுறோம். நீங்கள் வீடியோ முதல்லேருந்து பார்த்தா தான் உங்களுக்கு எல்லாமே புரியும். 1 டைம் 2 டைம்ஸ் பார்க்க தான் உங்களுக்கு வந்து நீங்களே டிஸ்பிளேவை கழட்டி மாட்டுறது எல்லாம் எப்படின்னு தெரியும். சும்மா வீடியோ இவ்வளோ லென்த்தாக இருக்குது, நீங்கள் டக்குன்னு இது ஸ்பீடாக பார்த்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு புரியாது. ஏன்னா நானே யூடியூப் பார்த்துக்கிட்டு 4 பேர் செய்கிறத பார்த்துக்கிட்டு தான் நானே கற்றுக்கிட்டது. அதனால் நீங்களும் ஈஸியாக கற்றுக்கலாம். அதனால் யூடியூப்பை வந்து ஃபுல்லாக வீடியோவை பாருங்கள். எப்படி ஸ்க்ரூ கழட்டுறோம், எப்படி ஃபிட் பண்ணுறோம், என்ன ஏது, அப்போ தான் உங்களுக்கு A to Z புரியும். சரிங்களா?
பார்த்துக்கோங்க. எல்லா ஸ்க்ரூவும் போட்டு டைட் பண்ணியாச்சு. இப்போ டிஸ்பிளே ஆன் பண்ணி பார்த்துடலாம்.